நாம் தற்பொழுது நமது செய்தியாளர் சார்லஸ் களத்தில் இருக்கிறார், பாப்பா நாட்டில் இருக்கிறார். காவல் நிலையத்தின் முன்பு தற்பொழுது விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சார்லஸிடம் பேசலாம். சார்லஸ், இப்போது அங்கே எது மாதிரியான ஒரு சூழல் இருக்குது? விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க. தற்பொழுது இது குறித்து தேசிய மனித உரிமை ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் ஒன்று கொடுத்திருக்கிறார்கள். 2 வார காலத்திற்குள் முழுமையான ஒரு அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்களோடு இருக்கும் விவசாயிகள் இதை எப்படி பார்க்கிறார்கள் சார்லஸ்? மகாலிங்கம், அதற்கு முன்னதாக நேரடியாக காட்சிகளை பதிவு செய்யலாம். விவசாயிகள் தற்போது தங்களுடைய போராட்டத்தை துவக்கி இருக்காங்க. அதாவது ஆர்ப்பாட்டமாக இப்போ துவங்கி இருக்கு. இவர்கள் அனைவருமே இந்த பாப்பா நாடோடைய பஸ் ஸ்டாப், அதாவது பேருந்து நிலையத்துக்கு எதிரே இந்த விவசாயி தாக்கப்பட்டதை கண்டித்து அவங்க தொடர்ந்து அவர்கள் இப்போ தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த நேரடி காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மகாலிங்கம் அவர்கள் தொடர்ந்து, அதாவது முதற்கட்டமாக இந்த போராட்டத்தை துவக்கி உள்ளதாகவும், தாக்குதல் நடத்திய காவல்துறை மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோஷங்களை வலியுறுத்தி அவங்க தொடர்ந்து போராட்டத்தை துவக்கி இருக்காங்க. நேரடியாக, அதாவது விவசாயிகள் அனைவருமே இதில் ஒன்று சேர்ந்து பாப்பாநாடு பஸ் ஸ்டாப் எதிரே இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக தொடர்ந்து ஏற்கனவே டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே இன்று விவசாயிகள் கடுமையான கண்டனத்துடன் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வந்தாங்க. நாகப்பட்டினம் பகுதியில் விவசாயிகளும் இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தற்பொழுது இந்த பாப்பாநாடு பகுதியில் விவசாயிகள் தங்களுடைய போராட்டத்தை துவக்கி இருக்காங்க. இது தொடர்பாக தொடர்ந்து, அதான் நீங்கள் ஏற்கனவே கேட்டது போல, அவர்கள் இப்ப தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இந்த மனித உரிமை ஆணையம் தமிழக அரசுக்கு கொடுத்துள்ள நோட்டீஸ் கொடுத்து அவர்கள் நேரடியாக கேட்கலாம். இப்ப முக்கியமாக தற்போது மனித உரிமை ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இன்னைக்கு மனு கொடுத்திருக்கிறோம். நாளைக்கு தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்துக்கு நாளைக்கு புகார் கொடுக்க இருக்கிறோம். சம்பந்தப்பட்ட விவசாயி மேல காட்டு மிராண்டித்தனமாக காவல்துறை தாக்கி இருக்கு. இது மனித உரிமை மீறிய செயல் பண்ணிருக்காங்க. காவல் நிலையத்தில் வச்சு அவருடைய ஆடைகளை களைஞ்சு சட்டையெல்லாம் கழட்டி ஒரு கிரிமினல் போராட்டம் நடத்திருக்காங்க. இது மனித உரிமை மீறிய செயல். நாளைக்கு மனித உரிமை ஆணையத்துக்கு நாங்கள் புகார் பண்ண போறோம். அந்த விவசாயி பேர்ல நாளைக்கு புகார் பண்ண இருக்கிறார். இப்ப இந்த நிலையில, அதாவது முக்கியமாக நீதிபதி தமிழக அரசுக்கு 2 நோட்டீஸ் கொடுத்து அவங்க கால அவகாசத்தில் இப்ப தற்போது விளக்கம் கேட்டிருக்காங்க. தொடர்ந்து நீங்க அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு விவசாயிகள் அனைவருமே ஒன்றிணைந்து இப்ப கேட்கிறீங்க? இல்ல, இந்த சட்டவிரோதமாக நடந்துகிட்டு காவல்துறை மேல குறிப்பிட்ட காவலர்கள் மீது உடனடியாக துறைவாரியான நடவடிக்கை எடுக்கணும். உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யணும். அவங்க மேல தொடர் நடவடிக்கை எடுக்கணும். இந்த பைனான்ஸ் கம்பெனி நிதி நிறுவனம் சட்டத்துக்கு புறம்பா நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த நிதி நிறுவனத்தை தமிழ்நாட்டிலிருந்து முடக்குவதற்கான நடவடிக்கையை நீதிமன்றம் எடுக்கணும். பாதிக்கப்பட்ட விவசாயி அந்த டிராக்டர் ரெக்கவரி பண்ணியிருக்காங்க, உடனடியாக ஒப்படைக்கணும். அந்த 3 கோரிக்கையை தான் நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வச்சிருக்கிறோம். இந்நிலையில் இன்று காலை பாலன் கூட மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தாங்க. அவருடன் பேசலாம். சாமி நடராஜன், பாலன் இப்ப இன்று காலை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தீங்க. தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் என்ன உங்களுக்கு பதில் கொடுத்தார்? என்ன மாதிரி நடவடிக்கை எதிர்பார்த்திருக்கீங்க? சார் அங்க இல்ல, ஆனா அதன் மூலமா என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, என்னை அடிச்சிருக்காங்க காவல்துறையும் அந்த குண்டார் ஆட்களும். அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு என்ன அந்த இடத்த விட்டு, அந்த சீட்டை விட்டு கிளப்பணும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய டிராக்டர் அந்த எந்த இடத்துல எடுத்தாங்களோ அதே இடத்துல வேணும். அது மட்டும் இல்லை, என்னுடைய செக்கிலிப்பு வாங்கி வச்சிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு அவங்க மேல மிரட்டிருக்காங்க. 11 லட்சம் ரூபா அவங்க மேல கிரிமினல் வழக்கு போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, என் மன உளைச்சலை இங்கேருந்து போனோடனே ஒரு இது மாதிரி சட்டையெல்லாம் பிடிச்சி கிழிச்சு அங்கே சட்டையை அவுத்து கையில அவுத்து ஜட்டியோட நின்று அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நான் என்னமோ தேச துரோகம் மாதிரி என்னை டீல் பண்ணிக்கிட்ட காவல்துறையான அதிகாரி இன்ஸ்பெக்டரை உடனடியாக இந்த நேரத்திலேயே இடைநீக்கம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து இருந்த ஒரு ராஜா என்கின்ற ஒரு ஏட்டு சார் டிஎஸ்பி சார் சொல்லிட்டு போற சட்டையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அங்க கம்ப்ளைண்ட் கவுண்டர் நேர தொடையில ஏறி நிக்கிறாப்ல. உட்கார்ந்து இருக்க சும்மா கீழே அது நேர தொடையில ஏறி நிக்கிறாப்ல. பேசலாம் பாலன் அவர்களை. முக்கியமாக நீதிபதி முருகேசன் அவர்கள் மனித உரிமை, அதாவது இது மனித உரிமை மீறப்பட்டிருக்கு, இது தொடர்பாக தமிழக அரசு உடனடியாக விளக்கம் தரணும் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. இதற்கு உங்களுடைய கருத்து? அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்குங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம். இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு போகணுங்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். முதல்ல சொல்ல நாங்கள் விரும்புவது, காவல்துறை ஒரு மனித உரிமை மீறல் செயல் நடந்ததை மிக வன்மையாக நாங்கள் இந்த நேரத்தில் கண்டிக்கிறோம். அதன் மேலே அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது, காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த கோடக்கு கம்பெனி, மகேந்திரா கம்பெனி, இவர்களெல்லாம் ஏவி விட்டு இந்த செயல்களில் மனித உரிமை மீறல் செயல்களை ஈடுபட்டிருப்பதை அந்த கம்பெனி மேலேயும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். இதன் மேலும் தொடர் போராட்டங்களை நாங்கள் மேற்கொண்டு நீதி கிடைக்கிற வரை நாங்கள் தொடர் போராட்டங்களை மேற்கொள்வோங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம்.
முக்கியமாக அதாவது மகாலிங்கம் இப்போ தற்போது அவர் வந்து ஆர்ப்பாட்டத்தை துவக்கியிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே கேட்டது போல அவர்கள் அனைவருமே வந்து இதற்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று போராட்டத்தை துவக்கியிருக்காங்க. இன்று காலை வந்து பாலன் அவர்கள் மாவட்ட ஆட்சியிடம் மனு கொடுத்திருக்காரு. அவரும் வந்து இந்த நீதிக்காக வந்து தொடர்ந்து போராடுறாரு. இதை விட முக்கியமாக நேற்று நாம் வந்து அந்த மகேந்திரா நிதி நிறுவனத்திடம் நேரடியாக தொடர்பு கொண்டோம், நேரடியாகவும் போனோம். ஆனால் அவர்கள் நம்மளை உள்ளே வர அனுமதிக்கவில்லை. அவர்கள் அதற்கான விளக்கத்தையும் இதுவரை தரவில்லை. நேற்று அவர்கள் அந்த நிதி நிறுவனத்துடைய அந்த முக்கியமான பிரதானமான கதவை இழுத்து சாத்தி அவர்கள் நேற்று வந்து யாரையும் உள்ளே அனுமதிக்காமல் இருந்தாங்க. நாம் நேரடியாக அவர்களும் இது தொடர்பாக கருத்து கேட்டதற்கும் இதுவரை எந்தவித தகவலும் தெரிவிக்கவில்லை. தற்பொழுது தொடர்ந்து வந்து விவசாயிகள் வந்து போராட்டத்திலையும் ஆர்ப்பாட்டத்திலையும் ஈடுபட்டு வராங்க.